ஒரு சாதாரண ஆள் அவன் வாழ்க்கையில் அவன் அடைய முடியாத புகழையும் செய்ய முடியாத செயல்களையும் பண்ண முடியாமல் அவன் தவிச்சிட்டு இருந்தப்போ அதை யாரெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஹீரோவாக பார்ப்பான். அவர்னால் செய்ய முடியாத செயல் அந்த ஹீரோ பண்ணுறதை பார்த்து சந்தோஷமாவாங்க. அந்த ஹீரோ பண்ணுற விஷயத்தை பார்த்து அவர் அடையிற புகழை பார்த்து பெருமைப்படுவாங்க. அதே மாதிரி இருக்கிறப்போ அந்த ஹீரோ மாதிரியே நம்மளும் இருக்கணும்னு சொல்லி அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாரோ எல்லாமே அதே மாதிரி பண்ணி அவரவே நம்ம பின்பற்றி கடைசியில் நம்ம அவராகவே நினச்சி வாழவும் செய்வோம். அது மாதிரி திரேத்திராயுகத்தில் கிருஷ்ணரோட புகழ் திக்கெங்கும் பரவனை கேள்விப்பட்ட ஒருவர் நான் கிருஷ்ணர் மாதிரியே பேரும் புகழுமாக இருக்கணும்னு சொல்லி அவர் கிருஷ்ணர் மாதிரியே நடக்க ஆரம்பித்தார். கிருஷ்ணர் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தார். அவரை மாதிரியே வில்லு அம்பு சங்கு சக்கரம்னு சொல்லி எல்லாம் கிருஷ்ணரை மாதிரியே பயன்படுத்த ஆரம்பித்தார். கடைசியில் அவர் நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு அவர் உணரவும் ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட ஒருத்தனோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் திரேத்தாயுகத்தில், அதாவது கிருஷ்ணர் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் குரு தேசம் அப்படின்ற ஒரு தேசம் இருந்துச்சு. அந்த தேசத்தை பவுண்ட்ரீகன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டும் வந்துட்டு இருந்தார். அந்த பவுண்ட்ரீகனுக்கு பெரிய எதிரிகள் யாருமே இல்லாதனால அவர் செல்வ செழிப்பாகவும் அவர் நாட்டை ரொம்ப செம்மையாகவும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இது மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கப்போ அவர் வாழ்க்கையில் நான் ஒரு மிகப்பெரிய புகழை அடையணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தார். தான் என்ன பண்ணால் மிகப்பெரிய புகழை அடைய முடியும்னு அவர் பார்த்துட்டு இருந்தப்போ தான் அவர் கிருஷ்ணரோட புகழை பற்றி அதிகமாக கேள்விப்படுறாரு. யாரா இந்த கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறப்பான்னு தெரியுது, விஷ்ணுவோட மறு அவதாரம் அவர் தான் வாசுதேவ பெருமான், அவர் தான் பல அற்புதங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. இப்படி மக்கள் எல்லாமே கிருஷ்ணரோட புகழை அதிகமாக பாடுறதை கேட்டுட்டு இருந்த பவுண்ட்ரியன் நானும் கிருஷ்ணர் மாதிரியே ஆகணும் அப்படின்ற நினச்சி 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 கிருஷ்ணரை மாதிரியே அவர் வில்லு கதை வாள் தேர் அது மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு இருந்தார். கடைசியில் தான் தான் கிருஷ்ணர், நான் தான் மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம்னு அவர் நம்பவே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கடைசியில் என்ன பண்ணாருன்னா கிருஷ்ணர் மாதிரியே சுதர்சன சக்கரத்தையும் ஒரு அம்பு சங்கையும் செஞ்சு அவர் கையில் வச்சுக்கிட்டு அவர் நான் தான் கிருஷ்ணர், நான் தான் விஷ்ணுவோட மறு அவதாரம், எல்லாருமே நீங்கள் என்னை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் ஆரம்பித்தார். இப்படி அவர் சொல்கிறது பார்த்த உடனே மக்கள் எல்லாமே குழம்பி போகிறாங்க. என்னாச்சு நம்ம மன்னருக்கு அப்படின்னு சொல்லி. இதை யாருமே நம்பவும் செய்யலை. என்னடா இது, நம்ம நாட்டு மக்கள் நான் தான் கிருஷ்ணர், நான் தான் விஷ்ணுவோட மறு அவதாரம் சொல்கிறேன், யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு நம்ப வைக்கணும் அப்படின்னா நம்ம கிருஷ்ணர், அதாவது நமக்கான கோயிலை நம்ம கட்டி ஆகணும், அப்போ தான் இவங்க நம்மளை வழிபடுவாங்க, நம்ம கிருஷ்ணர்னு ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பவுண்ட்ரிகன் அவரோட சொந்தக்காரங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் நான் தான் கிருஷ்ணர், நான் தான் விஷ்ணுவோட மறு அவதாரம் சொல்லி அவர் கிருஷ்ணர் மாதிரியே ஒரு தங்கத்தாலான ஒரு இயந்திர கருடனை செஞ்சுருக்காரு. அந்த இயந்திர கருடன் மேலே உட்காந்துட்டு நான் தான் பாரு மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம், எனக்கு கருட வாகனம் இருக்குன்னு சொல்லி அவர் ஊரை ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. என்னதான் இவர் நான் தான் கிருஷ்ணர், நான் தான் விஷ்ணுவோட மறு அவதாரம் சொன்னாலுமே ஊரில் இருக்க எல்லாருமே இவர் ஒரு கோமாளி மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் உண்மையான கிருஷ்ணர் எங்கே இருக்காரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. இப்படி நான் தான் கிருஷ்ணர், நான் தான் விஷ்ணுன்னு சொல்லிட்டு இருந்த பவுண்ட்ரிகன் அவரோட சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்றாரு, நான் தான் விஷ்ணுவோட மறு அவதாரம், பாரு என்கிட்ட கருட வாகனம் இருக்கு, நான் கருடன் மேலே வந்தேன் அப்படின்னா நான் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ அவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நீ கிருஷ்ணர் கிடையாது, உண்மையான கிருஷ்ணர் மதுரா அப்படின்ற நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, நீ உண்மையான கிருஷ்ணன் அப்படின்னா அப்போ அவர் யாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதை கேட்ட உடனே பவுண்ட்ரியனுக்கு பயங்கர கோபம் வருது, ரொம்ப ஆத்திரம் வருது. யாரா அது கிருஷ்ணன், நான் இங்கே கிருஷ்ணர், நான் தான் விஷ்ணுவோட மறு அவதாரம் சொல்லிட்டு இருக்கப்போ எனக்கு போட்டியா யார் அங்கே ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் கோவத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பிராமணனை அழைச்சி தூதுவிட முடிவு பண்ணுறாரு. அந்த தூதில் பவுண்ட்ரிகன் என்ன சொல்லி அனுப்புகிறாரு அப்படின்னா, நீ கிருஷ்ணர்னு சொல்லி ஊரில் எல்லாத்துலேயும் சொல்லி எல்லோரும் நம்ப வச்சுட்ருக்க, ஆனால் நீ உண்மையான கிருஷ்ணன் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் தான் விஷ்ணுவோட மறு அவதாரம், ஆனால் நீ என்ன அப்படின்னா நான் தான் கிருஷ்ணர், நான் தான் விஷ்ணுவோட மறு அவதாரம் சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்க. நீ செஞ்ச தப்பை நான் மன்னிக்கிறேன், நீ நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி என் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்ட அப்படின்னா உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பவுண்ட்ரிகன் தூதும் அனுப்புகிறாரு. இந்த தூதை எடுத்துக்கிட்டு அந்த பிராமணர் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக மதுராக்கு போகிறாங்க. அந்த கிருஷ்ணர்கிட்ட போய் இந்த தூதோட விவரத்தையும் அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கிருஷ்ணருக்கு பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. யாரா அவன், நான் தாண்டா உண்மையான கிருஷ்ணன், இது ஊர் உலகம் எல்லாருக்குமே தெரியும்ல, நான் பாரு எவ்வளோ அற்புதங்களை பண்ணியிருக்கேன், நான் கம்சனே வதம் பண்ணியிருக்கேன், இருந்தும் நான் கிருஷ்ணர் அப்படிங்கிறத நம்பாமல் அவன் தான் கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவனை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த கோமாளிகிட்ட போய் சொல்லு, நான் அவன் மேலே கோபம்லாம் படலை, நீயே கிருஷ்ணன் சொல்லி ஊரில் ஃபுல்லாக சுற்றிக்கோ, எனக்கு அதில் ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்
அவர் சொல்லி அனுப்புகிறாரு. இதை கேட்டு அந்த பிராமணர் நேராக பவுண்ட்ரிகன்ட்ட போய் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. கிருஷ்ணர் சொன்னதை கேட்ட பவுண்ட்ரிகன் வந்து இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. என்னடா இது, நான் கிருஷ்ணர்னு சொல்லி சொன்னால் அவன் என்னை மன்னிச்சு அனுப்புகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது. இப்படியே விட்டோம் அப்படின்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை மதிக்காமல் ஒரு கேலி கிண்டலோட தான் பார்ப்பாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அவன் உண்மையான கிருஷ்ணன் சொல்கிறான் இல்லையா, அவனை போருக்கு அழைப்போம். அவன் உண்மையிலே மகாவிஷ்ணுவோட மறு அவதாரமாக இருந்தா அப்படின்னா என் கூட போர் பண்ணி அவன் ஜெயிக்கட்டும். நான் தான் மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம் எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட கருடன் இருக்கு பார், தங்கத்தாலான ஒரு இயந்திர கருட வாகனம் இருக்குது. கருடன் இருந்தாலே நான் தான் மகாவிஷ்ணு. அப்படிங்கிறதுனால என்கிட்ட சுதர்சன சக்கரமும் சங்கும் இருக்குது. இதை வச்சு அந்த கிருஷ்ணன் சொல்லிட்டு ஊரில் தெரிஞ்சிட்டு இருக்கானே, அவனை ஈஸியாக நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி அந்த பிராமணன்கிட்ட திரும்ப ஒரு தூது அனுப்புகிறாரு. நீ உண்மையான கிருஷ்ணன் அப்படின்னா என் கூட போருக்கு வா. என் கூட போருக்கு வந்து நீ மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம் நிரூபித்து நீ வந்து ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சமயம் கிருஷ்ணர் வந்து இந்த தூதை கேட்ட உடனே பயங்கரமாக கோவப்படுறாரு. இப்படியே விட்டோம் அப்படின்னா இவன் மனநலம் பாதிச்சு கண்டிப்பாக ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே கொடுமை பண்ணி நான் தான் கிருஷ்ணன் நம்ப வச்சிருவான் போல. இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னா அவன் கூட நம்ம போர் பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக நம்ம பெரிய நாடோட போர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தனியாக போருக்கு வரேன், பவுண்ட்ரிகனை அவன் படைகள் அழைச்சிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. உடனே கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே அந்த பிராமணன் வந்து பவுண்ட்ரிகன்ட்ட போய் சொல்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து தனியாக போருக்கு வராராம், நீங்கள் வந்து உங்கள் படைகளை அழைச்சிட்டு வரதுனா அழைச்சிட்டு வரலாம், இல்லை தனியாக வந்து என் கூட போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படின்னு பவுண்ட்ரிகன் ரொம்ப ஆக்ரோஷமாக அவனோட படை வீரர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டிக்கிட்டு அவர் போருக்கு தயாராகிறாரு. கிருஷ்ணர் அந்த போர்க்களத்தில் தனியாளாக வந்து அங்கே நிற்கிறாரு. இப்படி தனியாளாக வந்த கிருஷ்ணரை பார்த்தோன்னே பவுண்ட்ரிகனுக்கு ஒரே சிரிப்பு. பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கான், ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவனா மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஏளனமாக பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, பவுண்ட்ரிகரே நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் வந்து கிருஷ்ணர்னு சொல்லி நீங்கள் ஊரில் ஏமாற்றிக்கோங்க, என்ன வேணால் செஞ்சுக்கோங்க, நீங்கள் கிருஷ்ணராகவே கூட நினச்சிக்கோங்க, மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம் கூட நீங்கள் நினச்சிக்கோங்க, அதை பற்றி நான் எதுவும் கேட்கல. ஆனால் போர் வரைக்கும் அழைச்சிக்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இதனால் பல பேருக்கு பல ஆபத்துகள் தான் விளையும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பவுண்ட்ரிகன் சொல்கிறாரு, நீ கிருஷ்ணர் ஊரில் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்க பாரு, என் போர் வீரரை பார்த்து போர் படையை பார்த்து நீ பயந்துட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன். நான் கிருஷ்ணர் கிடையாது, நான் மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம் கிடையாது, நீங்கள் தான் கிருஷ்ணர், நீங்கள் தான் மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம் சொல்லி ஒத்துக்கிட்டு என்கிட்ட காலில் விழுந்து என் மன்னிப்பு கேட்டு நீ இப்படியே ஓடி போயிரு, உன்னை உயிரோட விட்டுறேன்னு சொல்லி பவுண்ட்ரிகன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கிருஷ்ணர் வந்து, இவர் சும்மா இப்படியே விட்டோம்னா அடங்க மாட்டார் போல, கண்டிப்பாக இவர் கூட போர் பண்ணி ஜெயிச்சாதான் இவருக்கு வந்து நம்ம யாருன்றது தெரியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நினைக்கிறாரு. உடனே போர் ஆரம்பிக்குது. கிருஷ்ணர் அவரோட ஒரு பானத்தை எடுத்து அவர் போடுறாரு. படை வீரர்களில் பல பேர் இறந்து போகிறாங்க. இப்படி கிருஷ்ணரோட பானத்தோட மகிமையால் பல வீரர்கள் இறந்து போனதை பார்த்த பவுண்ட்ரிகன் வந்து ரொம்ப ஆத்திரமடைகிறான். இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக இந்த கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் அடிச்சிருவான் போல, அதனால் நான் தான் மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம், என்னோட கதைக்கு முன்னாடி இந்த கிருஷ்ணர் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி அவர் போர்க்களத்தில் கதையை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரோட போராட போகிறாரு. பவுண்ட்ரிகன் அவரோட கதாயுதத்தை வச்சு கிருஷ்ணரை தாக்குறதுக்காக அவர் ஓங்குறாரு. கிருஷ்ணர் அவரோட கதாயுதத்தை வச்சு பவுண்ட்ரிகனோட எதிர்த்தாக்குதல் பண்ணுறாரு. இப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் கதாயுதம் வச்சு கதா போர் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது தெரியாமல் ரெண்டு பேரும் பயங்கரமாக போர் பண்ணிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணரோட பலத்துக்கு முன்னாடி பவுண்ட்ரிகன் ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்து அவர் கதாயுதத்தை எடுத்து ஓங்கி அடிக்கிறாரு. பவுண்ட்ரிகன் அந்த அடி தாங்க முடியாமல் கீழே விழுந்து இறக்கவும் செய்கிறாரு. இப்படி பவுண்ட்ரிகன் இறந்ததை பார்த்த உடனே அந்த போர் வீரர்கள் எல்லாமே பயந்து போய் அவங்க பின்வாங்குறாங்க. கிருஷ்ணர் தான் மகாவிஷ்ணுவோட மறு அவதாரம் போல அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாருமே பணிஞ்சு கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க நாட்டுக்கே திரும்ப ஓடி போகிறாங்க. இப்படி போர்க்களத்தில் இருந்து உயிர் தப்பிச்சு நாடு திரும்பின வீரர்கள் எல்லாமே கிருஷ்ணரோட பலத்தை பற்றியும் அவரோட வீரத்தை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க. பவுண்ட்ரிக மன்னன் அந்த போர்க்களத்தில் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் அவங்க எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட பவுண்ட்ரிகனோட ரொம்ப நெருங்கிய நண்பனான கலிங்கத்து நாட்டு அரசன் வந்து ரொம்ப கோபமாகறாரு. என்னதான் பவுண்ட்ரிகன் வந்து உண்மையான கிருஷ்ணனாக இல்லை அப்படின்னாலும் அவருக்கு ஒரு புத்திமதி சொல்லி அவருக்கு நல்வழி காட்டி அந்த கிருஷ்ணர் வந்து அனுப்பிச்சிருக்கணுமே. இப்படி அநியாயமாக இவர் கூட போர் பண்ணி அவர் கொண்டுட்டாங்களே, கண்டிப்பாக இப்படியே விட்டோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் போயிடும், நம்மளை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவார். இப்படி விடுறது வந்து நல்லது கிடையாது. அதனால நம்ம வந்து நம்ம நண்பனுக்காக நம்ம கிருஷ்ணரை எதிர்த்து ஒரு போர் பண்ணியே ஆகணும்னு அவர் முடிவு பண்ணி கிருஷ்ணருக்கு போருக்கும் அழைக்கிறாரு அந்த கலிங்கத்து நாட்டு அரசன். கலிங்க நாட்டு அரசன் வந்து கிருஷ்ணர் போருக்கு அழைச்ச உடனே கிருஷ்ணர் வந்து யோசிக்கிறார், கண்டிப்பாக இது வந்து சாதாரண போராக இருக்க போகிறதில்ல, ஏன்னா கலிங்க நாட்டு அரசன் கிட்ட மிகப்பெரிய படைகள் இருக்குது, அதனால அவர் எதிர்கொள்ளணும் அப்படின்னா
அப்படின்னா நம்ம தனியாக போய் எதிர்கொள்ள முடியாது, நம்ம படை வீரர்கள் மொத்தமாக அழைச்சிக்கிட்டு நம்ம போர்க்களத்துக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு கிருஷ்ணர். உடனே படை வீரர்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு அவர் போர்க்களத்துக்கு தயாராக போகிறாரு கிருஷ்ணர். அங்கே பார்த்தோம் அப்படின்னா கலிங்க நாட்டரசன் வந்து அவரோட நான்முனை படை தாக்குதல் மூலயமா அவர் கிருஷ்ணரோட படைகளை தாக்கிறதுக்கு தயாராக இருக்கார். இதை பார்த்த உடனே கிருஷ்ணர் எப்படியாவது இந்த கலிங்க நாட்டரசனை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி போருக்குள்ளே போகிறாரு. அவர் தந்திரமாக கிருஷ்ணரோட வியூகத்து மூலயமா கலிங்க நாட்டு அரசனோட படைகளை பூரா காலி பண்ணுறாரு. கடைசியில் கலிங்க நாட்டு அரசனை கொல்றதுக்காக கிருஷ்ணர் விரட்டி போய் அவர் ஒரு பானத்தை போட்டு கலிங்க நாட்டு அரசனையும் பரிதாபமாக சாவடிக்கிறாரு. இப்படி போரில் கலிங்க நாட்டு அரசனை வெற்றி பெற்ற கிருஷ்ணர் வந்து அவர் வெற்றி மாலை சூடிக்கிட்டு அவர் நாடும் திரும்புகிறாரு. கலிங்க நாட்டு அரசன் இறந்த செய்தியை கேட்ட கலிங்க நாட்டு அரசனோட மகனான சுதர்சனன் வந்து மனசு உடஞ்சி போகிறாங்க. என்னடா இது, நம்மளோட தந்தையும் இந்த கிருஷ்ணர் கொன்னுட்டாரு, நம்மளோட மாமாவான பவுண்ட்ரிகரையும் இந்த கிருஷ்ணர் கொன்னுட்டாரு, கண்டிப்பாக இந்த கிருஷ்ணர் இப்படியே விடக்கூடாது, இவர் கண்டிப்பாக நம்ம அழிச்சே ஆகணும்னு அவன் ஒரு போர் வெறியில் அவன் சுற்றிட்டு இருக்கான். இவர் கூட நம்ம போர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இவர்கிட்ட சுதர்சன சக்கரம் இருக்குது. அந்த சுதர்சன சக்கரம் வந்து எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் அவங்களை ஈஸியாக கொன்றும். அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் அழிக்கணும் அப்படின்னா அவரோட சக்தி வாய்ந்த ஒரு கடவுள்கிட்ட நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்கணும். அப்படிப்பட்ட கடவுள் யார் அப்படின்றத பார்க்குறப்போ அவன் சிவபெருமான் தான் ரொம்ப சிறந்த கடவுள். அவர் தான் ஒரு மிகப்பெரிய போர் கடவுள். அவர் போரில் போனார் அப்படின்னா கண்டிப்பாக எதிரியை ஜெயிச்சே ஆவார். அப்படிப்பட்ட சிவபெருமான் கிட்ட நம்ம ஒரு நுட்பமான விஷயத்தை கேட்டு எப்படி கிருஷ்ணர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வழியை கேட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு நிறைய ஐடியா கொடுப்பாரு. அதை வச்சு நம்ம கிருஷ்ணர் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுதர்சனன் வந்து சிவபெருமான் நோக்கி தீவிரமாக தவம் பண்ணுறான். சுதர்சனோட தவத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப சந்தோஷமான சிவபெருமான் சுதர்சனன் முன்னாடி அவர் காட்சியும் கொடுக்குறாரு. சுதர்சனன் கிட்ட சிவபெருமான் சொல்கிறாரு, உன் தவத்தை பார்த்து நான் வியந்தேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சுதர்சனனும் சொல்கிறான், இது மாதிரி கிருஷ்ணர்னால என்னோட தந்தையும் என்னோட மாமாவும் கொல்லப்பட்டிருக்காங்க, அதனால நான் கிருஷ்ணரை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும், கிருஷ்ணரை கொல்றதுக்கு எனக்கு சக்தி கொடுங்க, இல்லை அது கொல்றதுக்கு நிகரான ஒரு உபாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிருஷ்ணரை கொல்லணும் அப்படின்னா நீ தென் திசையை நோக்கி அமர்ந்து ஒரு மிகப்பெரிய யாகத்தை பண்ணணும். அந்த யாகம் வந்து அபிசார ஹோமம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹோமத்தை பண்ண அப்படின்னா கிருஷ்ணர் அழிக்கிறதுக்கான சக்திகள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைகிறாரு. சிவபெருமான் சொன்னதை கேட்ட சுதர்சனன் வந்து சிவபெருமான் சொன்ன மாதிரியே அவன் வந்து எல்லா புரோகிதர்கள், அதாவது பிராமணர்கள் எல்லாம் வர வச்சு அவன் ஒரு மிகப்பெரிய ஹோமத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணான். தென் திசை நோக்கி அமர்ந்து அவன் அபிசார ஹோமம் அப்படின்ற ஒரு ஹோமத்தையும் பண்ண ஆரம்பித்தான். அவனோட ஹோமகுண்டத்தில் இருக்கிற நெருப்பு வந்து தக 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 எரிய ஆரம்பிச்சுது. அது மூலியமாக அந்த ஹோமகுண்டத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பூதம் வெளிப்பட்டுச்சு. அந்த பூதத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அகோரமாக இருந்துச்சு. அது ரொம்ப கோவத்தோடு இருந்துச்சு, அது ரத்த வெறியோடு இருந்துச்சு. அப்போ அந்த பூதத்தை பார்த்து சுதர்சனன் சொல்கிறான், நீ நேராக மதுராக்கு போ, அங்கே இருக்கிற கிருஷ்ணரை வந்து கொல்லு. அப்படி கிருஷ்ணரை கொல்ல முடியல அப்படின்னா கிருஷ்ணரோட பேருக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி அங்கே இருக்கிற நாட்டு மக்களை பூரா சித்திரவதை பண்ணி அவங்களுக்கு கொல்ல ஆரம்பிச்சிரு. அதனால கிருஷ்ணருக்கு ஒரு கெட்ட பேர் வரும். அப்போ கிருஷ்ணர் கூட சண்டைக்கு வருவார், நீ அவர் எப்படியா கொன்று அப்படின்னு சொல்லி அவன் ஏவவும் செய்கிறான். பூதமோ அவன் சுதர்சனன் சொன்னதை கேட்டு அவன் உடனே மதுராக்கு போகிறான். மதுராக்கு போகிற உடனே கிருஷ்ணரை தேடுறான். எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரை காணோம். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா மதுராவை சுற்றி ஒரு மிகப்பெரிய இருளை வந்து உண்டாக்குறான். பூதத்தால் ஏற்படுத்த இருள் மூலயமா மதுராவே இருண்டு போகுது. மக்கள்லாம் பயப்படுறாங்க, என்னடா இது பட்ட பகலில் இப்படி ராத்திரி மாதிரி இருண்டு போயிருக்கே, என்ன ஆச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய பூதம் வந்து மதுராவே சூழ்ந்து இருந்துச்சு. அது ஒவ்வொரு மக்களையாக பார்த்து அது வேட்டையாட ஆரம்பிச்சுது. இதை பார்த்த உடனே பயந்து போயிட்டாங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாமே. இவ்வளோ பேர்பட்ட ஒரு கஷ்டம் நமக்கு இருந்துட்டு இருக்கப்போ இந்த நாட்டு மன்னரான கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தேடுறப்ப தான் தெரிஞ்சு ருக்மணியோட அவர் விளையாடிட்டு இருந்தார். என்னடா இது வெளியே இவ்வளோ பெரிய ஆபத்து நடந்துட்டு இருக்கு, இவர் என்னடா சாதாரணமாக ருக்மணியோட உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கிருஷ்ணர்கிட்ட போய் அழுகுறாங்க. கிருஷ்ணர் உடனே, அப்படியா, நான் இருக்கிற நாடுன்னு தெரிஞ்சும் ஒரு பூதம் வந்து இங்கே அதோட வேலையை காட்டுதா, கண்டிப்பாக அந்த பூதத்தை நான் அழிச்சே தருவேன்னு சொல்லி அவர் வெளியே வராரு. பார்த்தா ரொம்ப கருப்பு உருவமாக ஒரு மிகப்பெரிய பூதம் வந்து மதுராவே சூழ்ந்து நின்று மக்களை பூரா வேட்டையாடிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு பயங்கர கோபம் வருது. அவர் ரொம்ப பெரிய உருவமாக அவர் விஸ்வரூபத்தை காட்டி அவரோட சுதர்சன சக்கரத்தை அந்த பூதத்து மேலே ஏவுறாரு. அந்த சுதர்சன சக்கரம் பூதத்தை வெட்டுறதுக்காக பக்கத்தில் வரது பார்த்தோன்னே பூதம் பயந்து போயிடுது. இந்த சுதர்சன சக்கரம் வந்து எல்லாரையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது, கண்டிப்பாக அது நம்மளையும் அழிச்சிருன்னு சொல்லி அது யார் விட்டாங்களோ அவங்கக்கிட்டேயே அந்த பூதம் வந்து போகுது. அந்த சுதர்சன சக்கரமும் அதை விரட்டிக்கிட்டே போகுது. அந்த பூதம் இருந்துட்டு என்னால் கிருஷ்ணரை கொல்ல முடியாது, அவரோட சுதர்சன சக்கரம் என்ன கொல்ல வருது, அதனால நான் வந்து தப்பிக்கணும்னு சொல்லி அது திரும்ப ஓமகுண்டத்திலே போய் மறைஞ்சிருது. இந்த சுதர்சன சக்கரம் யார் விட்டாங்களோ அவங்கள போய் கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையை கேட்டால் சுதர்சன சக்கரம் நேராக போய் சுதர்சனோட தலையை வெட்டி கொன்றுது.
இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற பிராமணர்கள்லாம் பயந்து போகிறாங்க. கிருஷ்ணரை எதிர்த்தோம் அப்படின்னா இதுதான் கதி அப்படின்றது தெரிஞ்சு அவங்க ஹோமத்தை அப்படியே பாதியிலே நிப்பாட்டிட்டு அவங்க எல்லாருமே விலகி போகிறாங்க. சுதர்சனோட தலையை வெட்டினதுக்கப்புறம் சுதர்சன சக்கரம் திரும்ப கிருஷ்ணர்கிட்டே வருது. மதுராவுக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்தை கிருஷ்ணர் காப்பாற்றிட்டாருன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கிருஷ்ணரை கொண்டாட ஆரம்பித்தாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பவுண்ட்ரிகன் அவர் கிருஷ்ணராகவே நினச்சிட்டு இருந்தாலும், ஏன் அவர் கிருஷ்ணர் ரசிகராக இருந்து கிருஷ்ணர் மாதிரியே பண்ணி நான் தான் கிருஷ்ணர் அப்படின்றத உணர்ந்திருந்தாலும் அது அடுத்தவங்களை பாதிக்காதவண்ணா அவர் வாழ்ந்திருந்தார் அப்படின்னா அவர் இளம் வயதில் ரொம்ப சீக்கிரமாக அவர் இறந்துருக்கணும் அப்படின்ற அவசியமும் இருந்திருக்காது. ஆனால் அவர் அப்படி இல்லாமல் கிருஷ்ணரோட பேரும் புகழும் மொத்தமாக நான் எடுத்துக்கணும்னு அவர் பேராசைப்பட்டு அவரோட பேராசையின் விளைவாக அவரே அவரோட முடிவை தேடிக்கிட்டார். இது மாதிரி மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்கணும் அப்படின்னா நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.